வணக்கம். இந்த வீடியோல வந்து ஒரு எல்எஸ்டிஎம் மாடல் செஞ்சு பார்க்கறத பத்தி பார்க்கலாம். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து ப்ரோக்ராம் மூலமா செஞ்சு பார்க்க போறோம். கீராஸ்னு ஒரு மாடியூல் இருக்கு. அதுல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் மூலமா எப்படி வந்து ஒரு டிக்ஷனரி உருவாக்குறது, அதை வச்சு எப்படி வந்து ட்ரைனிங் டேட்டா உருவாக்குறது, அதெல்லாமே செஞ்சு பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன், ஒரு நெக்ஸ்ட் வேர்டு ப்ரெடிக்ஷனுக்கு வந்து ட்ரைனிங் டேட்டா எப்படி உருவாகும்னு சொல்லியிருந்தேன். சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா, சூரியன்னு கொடுத்தா உதிக்கும்ன்றது ப்ரெடிக்ட் ஆகணும். சூரியன் இன்புட், உதிக்கும் அவுட்புட். சூரியன் உதிக்கும்னு கொடுத்தா திசைங்கிறது அவுட்புட். அப்ப மொத ரெக்கார்ட்ல சூரியன் எக்ஸ், உதிக்கும் ஒய். அடுத்த ரெக்கார்ட்ல சூரியன் உதிக்கும் எக்ஸ், எக்ஸ்1 எக்ஸ்2. அந்த இது வந்து திசை வந்து அவுட்புட்டு. மூணாவது ரோல என்ன வரும், சூரியன் உதிக்கும் திசை எக்ஸ்1 எக்ஸ்2 எக்ஸ்3 மூணு ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து கிழக்கு. ஸோ இப்போ இருக்கிற எல்லா ட்ரைனிங் டேட்டாவிலையுமே இப்போ சூரியன் உதிக்கும் திசையில மொத்தம் 4 வார்த்தை. ஸோ இப்போ மேக்ஸிமம் ஃபீச்சர்ஸ் எத்தனை வந்துச்சு, 3 ஃபீச்சர், எக்ஸ்1 எக்ஸ்2 எக்ஸ்3. அந்த மாதிரி சூரியன் உதிக்கும் திசை கிழக்குங்கிறத தாண்டி மிச்சம் எத்தனை வரிகள் இருக்கோ, அந்த இருக்கிற ஒரு 100 வரிகள் இருக்குன்னா 100 வரிகள்லயே பெரிய வரியில எத்தனை வார்த்தை இருக்கோ அத்தனை எக்ஸ் இருக்கும். அத்தனை எத்தனை வார்த்தை இருக்கோ அது -1. ஏன்னா அந்த கடைசி வார்த்தை அவுட்புட்டா போகுது இல்லையா, அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் வந்து எக்ஸா மாறப்போகுது. ஸோ அதெல்லாம் எப்படி வந்து நம்ம செஞ்சு பார்க்கறது அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். ஓகே, இது வந்து என்னோட கிட்டப் ப்ரொஃபைல். மொத்தமாகவே நான் கோடு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஜஸ்ட் நான் கொலாப் நோட் புக்காக கொடுத்தேன்னா ஒவ்வொரு வரியும் பிரிண்ட் பண்ணி காமிப்பேன். இதோ பாருங்க, இதில் ஒரு ஒரு வரியாக போட்டு பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒன்று ஒன்று எப்படி வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா அந்த மாதிரி பார்த்தோம்னா உங்களுக்கு ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கும். எத்தனை வரி இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்றோமோன்னு ஒரு மலைப்பா இருக்கும். அதுக்கு பதிலா மொத்தமாவே இவ்வளவு வரி தான். 1ல இருந்து 50 வரியில மொத்த இதுவுமே முடியுது. ஒரு ப்ரோக்ராம், ஒரு ஒரு நெக்ஸ்ட் வேர்டு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கான உருவாக்குறதுக்கான இது. ஸோ அதனால இது கொஞ்சம் சம்மரைஸ்டா இருக்கும் இந்த கிட்ட ப்ரொஃபைலு. இதுல இருக்கிற ஒன்னொன்னையும் இப்போ நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ நம்ம உருவாக்குறதுக்கான இது வந்து எல்எஸ்டிஎம் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம் நெக்ஸ்ட் வேர்டு ப்ரெடிக்ஷன். பட் இந்த ஒரு லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன் மட்டும் தான் மாறும். ஆர்என்என், ஸ்டாக்டு எல்எஸ்டிஎம், பை டைரக்ஷனல் எல்எஸ்டிஎம், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ். அது எல்லாத்துக்கும் நீங்க இந்த ஒரே ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல மட்டும் நீங்க அந்த வரியை மாத்திட்டீங்கன்னா போதும். அது அந்த ஆர்என்என்னா அந்த அந்த வரிக்கு பதிலாக இந்த வரி, பை டைரக்ஷனல் எல்எஸ்டிஎம்னா இன்னும் ஒரு வரி எக்ஸ்ட்ரா வரும். ஸ்டாக்டுனா இந்த எல்லா டைப்பும் இதுலயே முடிஞ்சிருதுங்கிறதுனால நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இந்த செக்ஷன்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் சொல்லிடுறேன். கமெண்ட்ல வந்து இந்த இதெல்லாம் எழுதியிருப்பேன் நான். மற்றபடி ஒரு நெக்ஸ்ட் வேர்டு ப்ரெடிக்ஷனுக்கான வரி இதுதான். இப்போ ஒரு ஒரு லைனா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ கீழே நான் யூஸ் பண்ண போற எல்லா ஃபங்க்ஷனுக்கான மாடியூல்ஸ், இந்த லைப்ரரி எல்லாத்தையுமே நான் முதல் லைன்ல இம்போர்ட் பண்ணிடுறேன். ஓகே, இம்போர்ட் பண்ணி ரன் பண்ணிடுறேன். அடுத்து தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே அமைந்த ஒரு அழகிய மாநிலம் ஆகும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வேர்டு ப்ரொடக்ஷனுக்கு எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ட்ரைனிங் டேட்டா செட் எடுத்துப்பாங்க. அதை வந்து இங்கே சைடில் போயிட்டு இம்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதில் அப்படி பார்த்தோம்னா நமக்கு ஒண்ணுமே புரியாது இல்ல. மொத்தம் எத்தனை வரி இருக்குன்னே தெரியாது. அதுல எது பெரிய வரின்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. என்ன நடக்குது, கொஞ்சம் ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரியே இருக்கும். அதனால நான் ரொம்ப பேசிக்கா ஒரு 5 வரி மட்டும் எடுத்திருக்கேன். அதுதான் ட்ரைனிங் டேட்டா. நீங்க எங்கேயும் போய் டவுன்லோட் பண்ண வேணாம், அப்லோட் பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். ஜஸ்ட் இதை போட்டு நீங்க இப்ப இந்த இது இருக்கு இல்லையா, அதுல காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஒன்னா ரன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா போதும். இதை ரன் பண்ணிடுங்க. அடுத்து இந்த மாதிரி 5 வரி மட்டும் எடுத்திருக்கேன். இந்தியாவின் தெற்கே அமைந்த ஒரு அழகிய மாநிலமாகும். பல்வேறு கலாச்சார பாரம்பரியங்களையும் செழிப்பான சாகுபடி முறைகளையும் கொண்டுள்ளது. அடுத்து 3வது வரி, அடுத்து 4வது வரி, அடுத்து 5வது வரி. இந்த 5 வரியில ஏதோ ஒரு வரியில மட்டும் 11 வார்த்தை இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய ட்ரைனிங் டேட்டாவா மாறும் மற்ற எல்லாத்துக்கும். அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த 5 வரி கொடுத்துட்டு அது எல்லாத்துக்கும் இப்போ நான் டோக்கன் போட போறேன். ஒரு ஒரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு டோக்கன். ஸோ டோக்கன் போறதை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எப்படி ஹோட்டலுக்கு போனோம்னா ஃபுட் வந்து டோக்கன் போட்டு உள்ள அனுப்புறோமோ, அந்த மாதிரி வார்த்தை டோக்கன் போட்டு தான் உள்ள போகும் அப்படின்ட்டு. அந்த வேலையை பார்க்க தான் டோக்கனைசர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. டோக்கனைசர்ல அந்த ஃபங்க்ஷன் டோக்கன்ஸ் வேரியபிள் வச்சுட்டு ஃபிட் ஆன் டெக்ஸ்ட்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் மூலமா நம்ம இன்புட் டேட்டா எக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து அப்படியே டோக்கனா மாத்துறோம். டோக்கனா மாத்திட்டு அது மேல அந்த வேர்ட் இண்டெக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டிக்ஷனரி அப்படியே பிரிண்ட் ஆகும். 1 2 3 மொத்தம் வந்து 40 டோக்கன் வரைக்கும் வந்திருக்கும். ஸோ ஆனா மொத்த வார்த்தை 42 இருக்கும். 2 இடத்துல தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். அப்புறம் மற்றும் அப்படிங்கிற சொல்லும் 2 இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கும். ஸோ 42க்கு பதிலாக 40. ஏன்னா தமிழ்நாடு மற்றும் வந்து டூப்ளிகேட் வார்த்தை இல்ல, அதனால 40 டோக்கன் வருது. அடுத்து இந்த இப்ப நான் சொன்னேன்ல, அந்த 5 சென்டென்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன்னு, அந்த 5 சென்டென்ஸையும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒன்னுன்னு டோக்கன் போட்ட போறேன். இப்ப தமிழ்நாட்டின் அப்படிங்கிறதுக்கு 1ங்கிற டோக்கன் போட்டிருக்கு.
ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு சென்டென்ஸும் அப்படியே இந்த டோக்கனாக மாறிடுச்சு. தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே அமைந்த ஒரு அழகிய மாநிலமாகும். 3, 4, 5, 6, 7, 8, 9. இப்போ சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னா 1, 2, 3, 4 நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம்ல, அதே கணக்கு தான் இங்கேயும் வருது. 5 வார்த்தையும் இப்போ 5 லைன் ஆஃப் டோக்கன்ஸாக மாறிடுச்சு. அது வந்து இது பைத்தான் ப்ரோக்ராமிங் வே. இது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, புள்ளி வச்சு இப்போ 5 சென்டென்ஸ் இருக்குன்னா அதை புள்ளி வச்சு ஒரு ஒரு சென்டென்ஸாக பிரிக்குது. அந்த அந்த பிரிண்ட் லைன் அதான் இப்போ ஒரு ஒரு சென்டென்ஸாக பிரிச்ச உடனே இப்போ முதல்ல இது மட்டும் உள்ள போகுது. அந்த லைன் பிரிண்ட் பண்ண தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே. அதுக்கு ஈக்குவலண்ட் டோக்கனா இந்த ஒரு ஒரு சென்டென்ஸை ஈக்குவலண்ட் டோக்கனா மாத்துறதுக்கு சவுண்டு சரியா இருக்கா பார்த்துக்கிறேன். ஓகே, ஃபுல் வால்யூம். ஒரு சென்டென்ஸை ஈக்குவலன்ஸ்டு டோக்கனா மாத்துறதுக்கு டெக்ஸ்ட் டு சீக்வன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்றாங்க. அதுல இந்த வரியை அப்படியே உள்ள போட்டுடுறாங்க. போட்டுட்டு அது அப்படியே லைன் டோக்கனா மாறிடுது. இதை ரெண்டையும் நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் என் கிராம், எக்ஸ்என் கிராம், இதெல்லாம் என்னன்னா, இப்ப நான் சொன்னேன்ல சூரியன் உதிக்கும் திசை கிழக்குன்னா சூரியன்னா உதிக்கும், சூரியன் உதிக்கும்னா திசை. ஸோ அப்போ ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். தமிழ்நாடுனா இந்தியாவின், தமிழ்நாடு இந்தியாவின்னா தெற்கே, அந்த மாதிரி அந்த மாதிரி பிரிக்கிறது தான் வந்து ஒரு ஒரு சென்டென்ஸா இன்க்ரீஸ் ஆகு. அதுங்கிறது வந்து எக்ஸ்டென்ட் 3, 4, 3, 4, 5, 3, 4, 5, 6, 3, 4, 5, 6, 7 அப்படின்னா என்ன? இப்போ 3, 4 இதையே அடுத்து நம்ம பிரிப்போம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். தமிழ்நாடுனா இந்தியாவின், தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே, தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே அமைந்த, ஒரு ஒரு வார்த்தையா இன்க்ரீஸ் பண்றோம். எக்ஸ் என் கிராம். இது ஏன் என் கிராம்னு சொல்றோம் அப்படின்னா, இப்போ என் கிராமுங்கிறதே ஒரு தனி கான்செப்ட். பேக் ஆஃப் வேர்ட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேனே, பேக் ஆஃப் வேர்ட்ஸ்ல வந்து எல்லாமே ஒரு மிஸ்ஸிங் கான்டெக்ட் அப்படிங்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்காக என் கிராம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதை அந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது உங்களுக்கு நான் தெளிவா விளக்குறேன். இப்போதைக்கு என் கிராம் நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்ப ஒரு ஒரு வெண்டைக்காய் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஒரு 150, 200 வெண்டைக்காய் கொடுன்னு கேட்க மாட்டோம். ஸோ 1 கிலோ கொடுணும், அதுல நிறைய ஒரு 150, 200 வரும். அதே இப்போ நம்ம சின்ன குடும்பம்னா ஒரு 10 வெண்டைக்காய் போதும் அப்படின்னா, அது 10 வெண்டைக்காய்க்கு எப்படி நம்ம சொல்லுவோம், ஒரு 50 கிராம் போதும்பா. இன்னும் 5 வெண்டைக்காய் போதும்னா ஒரு 20 கிராம் போதும். 20 கிராம் இது கொடு, 40 கிராம் தக்காளி கொடு, 50 கிராம் தக்காளி கொடு. ஸோ அப்ப இந்த மாதிரி எண்ணிக்கையில கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும்னா நம்ம கிராம் கணக்குல தானே பேசுவோம். அதே தான் வார்த்தைக்கும் சொல்றாங்க. வார்த்தை போட்டு நிறைய பேக் ஆஃப் வேர்ட்ஸ் ஃபுல்லா மூட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அப்ப நம்ம கிராம் கணக்கே பேச மாட்டோம். அப்ப மிஸ்ஸிங் கான்டெக்ட் அதெல்லாம் நான் அடுத்து சொல்றேன். பட் உங்களுக்கு முன்னாடியே ஒரு லீடு மட்டும் கொடுக்குறேன். இப்ப அந்த மாதிரி கான்டெக்ட் ரொம்ப வார்த்தை ரெண்டு ரெண்டா கோரு, மூணு மூணா கோரு அப்படின் போது பை கிராம், ட்ரை கிராம். இப்ப 4 வெண்டைக்கான் போது 25 கிராம், 50 கிராம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணணும்ல. அந்த மாதிரி பை கிராம், ட்ரை கிராம், 3 கிராம், 4 கிராம் வேர்டு, 5 கிராம் வேர்டு, அந்த மாதிரி ஒரு என் கிராம் வேர்டு. என் கிராம் வந்து ஒரு 11 கிராமா கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்பர் வச்சு சொல்லும்போது நம்ம கிராம்னு சொல்லுவோம். அதனாலதான் இங்க வேரியபிள் பேரே எக்ஸ்என் கிராம்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இப்ப ஒரு பெரிய சென்டென்ஸ் எப்படி மாறி பிரிச்சு பிரிச்சு லிஸ்ட்டுக்குள்ள மாறுது. ஃபர்ஸ்ட் 2 வார்த்தையும் ஒரு லிஸ்ட், அடுத்த 3 வார்த்தை ஒரு லிஸ்ட், அடுத்த 4 வார்த்தை ஒரு லிஸ்ட், அந்த மாதிரி பிரிச்சு பிரிச்சு மாறிட்டு இருக்கு. சரியா? மேக்ஸிமம் லைன் லென்த் வந்து 12. இந்த 5 சென்டென்ஸ்லயே மேக்ஸிமம் வார்த்தை இருக்கிற சென்டென்ஸ் வந்து 12. அது எந்த சென்டென்ஸ்னு நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஏன்னா 5 தானே இருக்கு, நீங்களே படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஏதோ ஒரு சென்டென்ஸ்ல 12 வார்த்தை இருக்குன்னு அர்த்தம். அது வந்து இப்போ நம்ம குட்டி ட்ரைனிங் டேட்டான்னு நம்ம பிரிச்சுக்கலாம். பெரிய ப்ரோக்ராமிங் வேலை நீங்க நிறைய ட்ரைனிங் டேட்டா இருக்கும்போது கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு இந்த லைன் மேக்ஸிமம் லைன் லென்த். அப்புறமா வந்து ட்ரைனிங் டேட்டா தான் இப்போ வந்து உருவாகுது பாருங்களேன். பேடு சீக்வன்ஸ் என்ன இருக்கிறதுலே பெரிய வார்த்தையோட இது கண்டுபிடிச்சிட்டோமா, அப்ப வெறும் தமிழ்நாடு இந்தியாவின், தமிழ்நாடுன்னு கொடுத்தா இந்தியாவின் வரணும் அப்படிங்கிறது முதல் சென்டென்ஸா இருந்துச்சு. இந்த இது மட்டும் இந்த ரெண்டே ரெண்டு எலிமெண்ட் தான் இந்த லிஸ்ட்ல இருக்குனாலும் இதை 11 எலிமெண்ட் கொண்டு தான் மாத்தணும். ஏன்னா இருக்கிறதுலயே பெருசு எது, 12 வார்த்தை நீங்க தான் படிச்சோம். ஸோ அதுல கடைசி ஒரு வார்த்தை அவுட்புட்டா போகுதுன்னா மிச்சம் 11 வார்த்தை இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு அந்த 11 வார்த்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொன்றுலையுமே லாஸ்ட் 1 லெட்டர் வந்து அவுட்புட்டா இருக்க மாதிரி பாக்குறாங்க. ஸோ இப்போ இந்த 3, 4ங்கிறதுக்கு முன்னாடி அத்தனை 0 போட்டு 3, முன்னாடி அத்தனை 0 போட்டு 3, 4, அந்த மாதிரி நமக்கு பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 3, 4, 5. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயுமே இதான் ட்ரைனிங் டேட்டா எக்ஸ். இது எல்லாத்துலேயுமே இப்போ லாஸ்ட் வார்த்தை வந்து ப்ரெடிக்ஷனுக்கு உண்டானதா பிரிய போகுது. இப்போ நான் செலக்ட் பண்ண முடியல. கரெக்டாக அந்த 3, 4, 5, 6, 7, 8 எல்லாமே ப்ரெடிக்ஷனு. அதுக்கு முன்னாடி வர்றது எல்லாமே ட்ரைனிங் டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3ங்கிறதுனா தமிழ்நாடு, ஸோ 4ங்கிறது அவுட்புட்டு. தமிழ்நாடுன்னு கொடுத்தா இந்தியாவின் வரணும், தமிழ்நாடு இந்தியாவின்னு கொடுத்தா தெற்கே, தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே அமைந்த. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் அழகா இப்போ ட்ரெயின் எக்ஸா பிரிஞ்சிருது. அதுல கடைசி வார்த்தையை மட்டும் பிரிச்சுட்டு ட்ரெயின் எக்ஸ், அதுல அந்த கடைசி வார்த்தை -1 மட்டும் எடுத்துட்டாங்கன்னா ட்ரெயின் ஒய்.
ட்ரெயின் எக்ஸுங்கிறது -1க்கு முன்னாடி இருக்க வரைக்கும். இதெல்லாம் வந்து பைத்தான் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். லிஸ்ட் இண்டீசஸ் அப்படின்வாங்களே. லிஸ்ட்டை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத வச்சு -1னா கடைசி வார்த்தை, அந்த கடைசி வார்த்தைக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் நீ வந்து எக்ஸா எடுத்துக்கோ, ப்ளஸ் கடைசி வார்த்தையை வந்து நீ ஒய்யா வச்சுக்கோ. அதெல்லாம் தான் வந்து இந்த பைத்தன் மூலமா நமக்கு சொல்றாங்க. இப்போ ட்ரெயின் ஒய்ங்கிறது கடைசி எல்லாமே சேர்ந்து ஒரு லிஸ்டா மாறிடுச்சு. டோட்டல் வேர்ட்ஸா. அடுத்து வந்து டூ கேட்டகரிகள் மூலமா ஒன் ஹாட் என்கோடிங் பண்றாங்க. அது எப்படின்னா, அதுக்கு வந்து நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேர்ட்ஸ். இப்போ எப்படி இருந்தாலும் டோட்டல் வேர்ட்ஸ் அவுட்புட் லேயர்ல என்னென்ன ப்ரெடிக்ட் பண்ணுமோ அந்த அவுட்புட் மட்டும்தான் வந்து நியூரான் அமையும்னு சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம்ல. இப்போ இந்த அவுட்புட்டுங்கிறது என்ன, எப்படியும் ஏதோ ஒரு வார்த்தை ஒன் ஆஃப் த வார்த்தைக்கு அவுட்புட் அமைய போகுது. ஸோ அப்போ டோட்டல் அவுட்புட்டுக்கு வந்து நம்ம இருக்கிற எல்லா வார்த்தையும் எடுத்துக்கலாம் இல்லையா, எல்லா வார்த்தையும் ஏதோ ஒரு டைம்ல அவுட்புட்டாக மாறப்போகுது. அதனால தான் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் ஈக்குவல் டு டோட்டல் வேர்ட்ஸ். அது எல்லாமே ஒன் ஹாட் என்கோடிங் பண்ணிடுறாங்க. ஒன் ஹாட் என்கோடிங்னா என்னன்ட்டு முன்னாடியே சொல்லியிருக்கேன் நான். ஸோ ஒவ்வொரு தரமும் ஒரு வார்த்தையை குறிப்பிடுறதுக்கு அந்த மொத்த அவுட்புட்டோட 48 வார்த்தை இருக்குன்னு வைங்களேன், 48 வார்த்தைக்கும் வந்து ஒரு வெக்டர் உருவாக்கிடுவாங்க. அதுல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் போட்டு ஒன்றுன்னு இருக்கும். அடுத்த அடுத்த வெக்டர்ல மறுபடியும் வேற ஒரு வார்த்தைக்கு ஒன்றுன்னு இருக்கும். மூணாவது வெக்டர்ல மறுபடியும் வேற ஒரு வார்த்தைக்கு ஒன்றுன்னு இருக்கும். அந்த மாதிரி 41 தரம் அந்த எல்லா 41 சைஸ் கொண்ட வெக்டரை போட்டு போட்டு அங்கங்க ஒன்று மட்டும் மாறி இருக்கும். அதுதான் வந்து ஒன் ஹாட் என்கோடிங். அந்த மாதிரி போட்டு இப்போ அவுட்புட் டேட்டாவும் கிரியேட் பண்ணிடுறாங்க. இங்கே தான் வந்து உங்களுக்கு மெயினான விஷயமே நடக்குது. இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இது கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் கொஞ்சம் நிதானமாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஒரு சீக்வென்ஷியல் மாடலை உருவாக்க போறோம். இது வந்து மற்ற நியூரல் நெட்வொர்க் மாதிரி கிடையாது. எடுத்த உடனே எல்லாத்தையும் உள்ள விட்டு மொத்தமா ப்ராசஸ் பண்ணக்கூடாது. இன்புட் டேட்டா ஒன்று வந்துச்சுன்னா அதை டைம் ஸ்டாம்ப் மூலமா வச்சுக்கிட்டு அடுத்த டேட்டா வரும்போது அதுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம்ப் பிளஸ் அது டைம் ஸ்டாம்ப் மூலமா ப்ராசஸ் பண்ணுங்கிறது தான் இந்த சீக்வென்ஷியல் அப்படிங்கிற வார்த்தையே குறிக்குது. அடுத்தது எம்படிங். வாங்க, இப்ப எனக்குமே டவுட் வரும். எல்லாத்துலயும் எம்படிங்கிறாங்களே என்ன. இப்ப நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நான் என்ன சொல்லியிருப்பேன், வார்த்தை அப்படியே டிக்ஷனரியா மாறுது. டிக்ஷனரியில இருக்கிற எண்ணை வச்சுதான் வந்து ஒவ்வொரு வார்த்தையும் குறிப்பிடுறோம். அது அப்படியே லைனா ஒன் பை ஒன்னா நியூரல் நெட்வொர்க் உள்ள போகுதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்க வார்த்தைக்கு நீங்க என்ன நெட்வொர்க் பில்ட் பண்ணீங்கனாலுமே அங்க எம்படிங் அப்படிங்கிற ஒண்ணு இல்லாம நடக்கவே நடக்காது. இன்புட் லேயர்ல வார்த்தை வந்து சும்மா அப்படியே உள்ள போயிடாது. இப்ப வந்து தோசைக்கு 40ஆம் நம்பர் டோக்கன் போட்டாங்க, 40 அப்படின்னா தோசை எடுத்து கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி நடக்காது. வார்த்தைனா நியூரல் நெட்வொர்க்ல அர்த்தம் புரிஞ்சு உங்களுக்கு வந்து உள்ள போகணும். ஸோ இப்போ அர்த்தம் புரியணும், ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை எப்படி ஒரு மெஷினுக்கு புரிய வைப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் தேவைப்படும். அந்த வேலையை தான் எம்படிங் செய்யுது. ஸோ முதல்ல வந்து இன்புட் லேயரா இந்த நெட்வொர்க் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். இது வந்து இன்புட் லேயருக்கானது. இது வந்து அடுத்து நம்ம கிரியேட் பண்ண போற ஆக்டிவேஷன் லேயர். இப்போ இது ஒரு படம் ஒன்று போட்டு வச்சிருப்பேன், அது மூலமா சொன்னா ஈஸியா இருக்கும். ஸோ ஒரு சாதாரண நியூரல் நெட்வொர்க் என்ன இருக்கும், இங்கே இன்புட் லேயர், இங்கே ஆக்டிவேஷன் லேயர், இங்கே அவுட்புட் லேயர். இப்போ நம்ம நியூரல் நெட்வொர்க் இன்புட் லேயரில் இருக்கிற எல்லா வார்த்தையும் ஒன் பை ஒன்னா போகுது. ஆக்டிவேஷன் லேயருங்கிறது தான் எல்எஸ்டிஎம் மாடல். அவுட்புட் லேயருங்கிறது தான் இருக்கிற எல்லா வார்த்தையும் எப்படி ஒரு அவுட்புட்டாக வரப்போகுதுன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கோ அத்தனையும் அவுட்புட் லேயரில் இருக்க நியூரானா மாறப்போகுது. அந்த 3 லைன் தான் இது. ஸோ இது இன்புட் லேயர். இன்புட் வந்து சும்மா உள்ள போகுது, எம்படிங் மூலமாக போகும். அடுத்து வந்து ஆக்டிவேஷன் லேயருக்கு எல்எஸ்டிஎம். மூணாவது அவுட்புட் லேயர் வந்து இருக்கிற எல்லா வார்த்தையும், அதாவது அந்த டோட்டல் வேர்ட்ஸ் போட்டு அது சாஃப்ட் மேக்ஸ் மூலமா அந்த கேட்டகரிகள் 2 கேட்டகரிகள் போட்டோம்ல. ஸோ மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் சாஃப்ட் மேக்ஸ் மூலமா பண்ண போறோம். அடுத்து வந்து அந்த மாடலை பில்ட் பண்றோம். பில்ட் பண்ணிட்டு அந்த சம்மரி மொத்தம் 3 லேயர் இருக்கு. அதுல இருந்த அவுட்புட் ஷேப் என்ன, பேராமீட்டர் எண்ணிக்கை என்ன, இது எல்லாமே இப்போ நான் சொல்றேன் எப்படி இதெல்லாம் கால்குலேட் ஆகுதுங்கிறது. எம்படிங்னா என்ன, எல்லாமே சும்மா லைட்டா ஒரு லீட் மட்டும் கொடுக்குறேன் நான். ஸோ இந்த மாடல் சம்மரி என்ன, இதை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இதுக்கப்புறம் ஜஸ்ட் கம்பைல் அண்ட் ஃபிட் பண்ணிட்டு போறது தான். ஓகேவா. ஸோ இப்போ நான் எது வரைக்கும் ரன் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் ஒரு தடவை ரன் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ எம்படிங்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள வராது. இப்போ வந்து ஒரு தமிழ்நாடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு வந்து சும்மா உள்ள போவாது. அது வந்து அந்த வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும். இப்போ ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, இப்போ எங்க ஏரியால யாராச்சும் 2 பேர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அதை பத்தி பேசுவாங்க மற்றவங்க. அந்த பொண்ணு லவ் பண்ற பையன் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி யாருன்னு சொல்லுங்கன்னா டக்குன்னு சொல்ற மாட்டாங்க. அது எப்படி சொல்லுவாங்க,
அத நான் என் வாயால சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க 2 பேர கூட நான் திருவிழால பார்த்தேன். அவங்க 2 பேரும் ஒண்ணா தான் காலேஜ் போறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க அம்மா பாவம் 10 பாத்திரம் தேய்ச்சு வேலை செய்யுதுன்னா, அந்த பையன் இப்படி பண்ணிட்டு திரியிறானே! அப்படின்ட்டு நெறைய ஒரு 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 ஃபீச்சரா வெளியில விட விட நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓ! அப்ப அந்த பையன் வந்து அந்த 3வது வீட்ல அவங்க அம்மா வீட்டு வேலை செய்றாங்களா, அவங்களோட பையன் தான். ஸோ இப்ப இந்த பொண்ணு லவ் பண்ற பையன் யாருன்னு அவங்க ஸ்ட்ரெய்ட்டா சொல்லவே இல்ல. ஆனா அந்த நெறைய ஃபீச்சர்ஸ் குடுக்குறாங்கல்ல, அத வச்சு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடுறோம். அதே வேலைய தான் நம்ம எம்பெடிங் லேயரும் வந்து பண்ணும். இப்ப தமிழ்நாடுன்னா, தமிழ்நாடுங்கிற வார்த்தையே அதாவது தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தை வந்து ஒரு 100 ஃபீச்சர். இப்போ எம்பெடிங்கும் போதே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 100 ஃபீச்சர் இருக்கும். 100த்துலயும் சின்ன சின்ன நம்பர்ஸா நெறைய இருக்கும். அத பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. ஆனா பின்னாடி நடக்கிற வேலை என்னன்னா இதுதான். அப்ப அது எப்படி வார்த்தை உள்ள போகும்? இப்போ ஒரு ராஜா உள்ள வரும்போது சும்மாலாம் வந்துர மாட்டாரு. ஆ ராஜா ஒரு இப்ப ராஜேந்திரன் வரார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ ராஜேந்திர ராஜாவை எப்படி சொல்லுவாங்க? அத்தனை உலகத்தை வென்ற, தென்னாட்டை ஆண்ட, இந்த பரம்பரையை கைப்பற்றிய, வாதாபியை கொண்ட, அப்படி இப்படின்னு எதேதோ சொல்லிட்டு அவரை பத்தி நிறைய ஃபீச்சர்ஸ் மூலமா கொடுத்துட்டு வராருன்னுவாங்க. அந்த மாதிரி தான் சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க்ல ஒரு வார்த்தை உள்ள போகும்போது அப்படி ராஜா மாதிரி போகும். எம்பெட் பண்ணி ஒரு 100 ஃபீச்சரோட அப்படியே உள்ள போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு உள்ள எப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 அப்படிங்கிறது அந்த 100 விதமான ஃபீச்சர்னு அர்த்தம். எம்படிங் லேயர் உருவாக்க போற ஒரு 100 விதமான வெக்டர். ஒரு சாதாரண வெக்டர் எம்படிங் வெக்டரா மாறும்போது, ஒரு சாதாரண வார்த்தை எம்படிங் வெக்டரா மாறும்போது 100 ஃபீச்சர் வழியா அது வந்து உள்ள போகுது. தமிழ்நாடுக்கு என்ன சொல்லலாம்? தமிழ்நாடு வந்து இது ஒரு நாட்டின் உள்ள நகரமா? ஆம், அது ஒன் ஆஃப் த ஃபீச்சர். ஸோ அது வந்து சவுத் சைடா, தென்னிந்தியாவில் இருக்கா, இந்தியாவில் இருக்கா, அது ஒரு ஃபீச்சர். இந்தியாவில் இருக்குன்னு ஒரு ஆட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தென்னிந்தியாவில் இருக்கா? ஆம். வேற என்ன? தென்னிந்தியாவில் வந்து சுயமரியாதை இயக்கம் உள்ள நாடா? ஆம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் தமிழ்நாடுன்னு சொல்ல, ஆனால் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வச்சு நம்ம ஈஸியாக அது வந்து தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவோம். அந்த வேலையை தான் இப்போ எம்படிங் லேயர் பார்க்குது. எம்படிங் லேயரை பற்றி ஃபுல்லாக விலாவரியாக நான் எம்படிங் லேயருக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து நம்ம பார்க்கலாம் எப்படி வருதுன்னுட்டு. வேர்ட் டு வெக்கு, ஃபாஸ்ட் டெக்ஸ்ட், க்ளோவு, இதெல்லாம் வந்து இப்போ நம்ம எம்படிங் லேயர் மேனுவலாக பண்ணுறோம்ல, இதுக்கு பதிலாக வேர்ட் டு வெக், ஃபாஸ்ட் டெக்ஸ்ட், க்ளோவு அதெல்லாம் வச்சு கூட நம்ம எம்பெட் பண்ணலாம். அதெல்லாம் வந்து ப்ரீ ட்ரெயின்டு மாடல். அதை பற்றியும் அடுத்து நம்ம பார்க்கலாம். அது எப்படி ப்ரீ ட்ரெயின்டாக எம்படிங் பண்ணுதுங்கிறது. ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஒவ்வொரு வார்த்தையும் எம்பெட் பண்ணி உள்ள போகுது. எல்எஸ்டிஎம் அப்படிங்கிறது ஆக்டிவேஷன் லேயருக்கானது. எல்எஸ்டிஎம்ல 150 அப்படிங்கிறது அதில் இருக்கிற நியூரான்ஸ் எண்ணிக்கை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் லேயரில் கொஞ்சோண்டு இன்புட் லேயரில் எத்தனை இருக்கும்? அந்த டோட்டல் வேர்ட்ஸ் வந்து 11 வரும் இன்புட் லேயரில். ஏன்னா இருக்கிறதுலே பெரிய வார்த்தை 11 வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையாக உள்ளே போகும். மொதல் வார்த்தை உள்ளே போகும்போது ஒரு 100 ஃபீச்சர் வழியாக போகும். ரெண்டாவது வார்த்தை உள்ளே போகும்போது அது ஒரு 100 ஃபீச்சர். மூணாவது வார்த்தை அது ஒரு 100 ஃபீச்சர். இப்போ சிமாண்டிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூயன்ஸ்டு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிமாண்டிக் அர்த்தம் பொதிந்த நிலையில். இப்போ எம்படிங்னா என்னது? அர்த்தத்தை பொதித்து வைக்கிறது. இப்ப லட்டு வந்து எப்படி லட்டுக்குள்ள அந்த முந்திரி திராட்சை எல்லாம் பொதிச்சு வைப்போம்ல, அந்த பொதிக்கிறதுங்கிறதுக்கு பேர் தான் எம்படிங்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ் உள்ள வெக்டருக்குள்ள அந்த வார்த்தை வந்து பொதிக்கப்பட்டுரும். லட்டுனா ஒரு கைப்பிடிங்கிற ஒரு ஃபிக்ஸ்டு சைஸ்க்குள்ள முந்திரி திராட்சை எல்லாம் பொதிச்சு ஒரு லட்டு ஒன்று உருவாக்கும்ல, அந்த மாதிரி தான் 100ங்கிற ஃபிக்ஸ்டு சைஸ்க்குள்ள அந்த எம்படிங் வந்து பொதிச்சு உருவாக்கி உள்ள போகும். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபீச்சர் இன்புட் வெக்டர். அடுத்து ஆக்டிவேஷன் லோயருக்கு தான் எல்எஸ்டிஎம். இங்க ஒரே ஒரு ஆக்டிவேஷன் யூனிட் தான் இருக்கு. எல்எஸ்டிஎம்னா அந்த மாதிரி 150 நம்ம வைக்க போறோம். ஸோ 150 உடனே இதை நீங்க டீப் நியூரல் நெட்வொர்க்னு நினைக்கூடாது. 150 நியூரான் இருக்குன்னா அது டீப் நியூரல் நெட்வொர்க். டீப் நியூரல் நெட்வொர்க்குக்கும் டென்ஸ் வெக்டருக்குமான வித்தியாசத்தை இங்க நீங்க புரிஞ்சுக்கணும். இது வந்து டென்ஸ் வெக்டர். இப்போ மிடில் அந்த ஒரு லேயர் ஆக்டிவேஷன் லேயர்ல நிறைய நியூரான்ஸ் இருந்துச்சுன்னா அது டென்ஸ் வெக்டர். இதே மாதிரி ஆக்டிவேஷன் லேயர் ஒன்று உருவாக்குனாங்கன்னா அப்பதான் அது டீப் நியூரல் நெட்வொர்க். எல்எஸ்டிஎம் வந்து இங்க ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. ஸோ அது வந்து சிம்பிள் நியூரல் நெட்வொர்க். இங்கேயே மறுபடியும் மாடல் டாட் ஆடுன்னு போட்டு இன்னொரு எல்எஸ்டிஎம் கொடுத்து அதுல ஒரு 300 நியூரான்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்ப அது டீப் நியூரல் நெட்வொர்க். அப்ப இது என்ன? வெறும் டென்ஸ் வெக்டர் கொண்ட ஒரு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் தான் ஆக்டிவேஷன் லேயர். ஆக்டிவேஷன் லேயர். ஸோ இப்போ நார்மல் நியூரல் நெட்வொர்க்ல என்ன பண்ணும்? இது நீங்க நியூரல் நெட்வொர்க் படிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன? ஜஸ்ட் இது வந்து லீனியர் ரெக்ரெஷன் ஃபார்முலா தான். நீங்க நியூரல் நெட்வொர்க்னு போனாலும் அங்கேயுமே லீனியர் ரெக்ரெஷனும் சிக்மாய்டு ஃபங்க்ஷனும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து லீனியர் ரெக்ரெஷன். ஒவ்வொரு ஃபீச்சருக்கும் ஒரு வெயிட் ஒன்று கால்குலேட் பண்ணும், ப்ளஸ் மொத்தமாக பயாஸ் ஒன்று கால்குலேட் பண்ணி ஒரு ஆக்டிவேஷன் யூனிட் ஒன்று கால்குலேட் பண்ணும். இந்த நம்பர்லாம் என்னங்கிறத நான் இந்த பேராமீட்டர் செக்ஷனில் சொல்கிறேன். இப்போதைக்கு இது என்னன்னு மட்டும் சொல்கிறேன். அடுத்த அவுட்புட் லேயரில் மொத்தமாக நம்ம இருக்கிற எல்லா 41 வார்த்தையும் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த டோட்டல் வேர்ட்ஸ் தான் அவுட்புட் லேயராக போகுது. இதுவும் ஒரு டென்ஸ் வெக்டர் தான். ஏன்னா 41 வார்த்தைங்கிறதே ஒரு நிறைய நியூரான்ஸ் தானே. இங்கே வந்து எத்தனை? 3 3
மூணே 3 நியூரான் தான் இருக்கு சிம்பிள் நியூரல் நெட்வொர்க்ல. பட் நம்ம 41 வைக்க போறோம். ஸோ அதனால டென்ஸ் வெக்டர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த மாடலுக்கு ஆட் பண்ணி அதில் 41 வச்சு சாஃப்ட் மேக்ஸ் மூலமா மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் பண்ண போறோம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன வருதுங்கிறத மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் பண்ணி ட்ரெயின் பண்ண போறோம். சரியா? இந்த மூணு தான் வந்து ஃபர்ஸ்ட் என்ன வகையான மாடல், அதுக்கு இன்புட் லேயர் என்னவா இருக்கணும், ஆக்டிவேஷன் லேயர்ல சாதாரண ஆக்டிவேஷன் இல்லாமல் எல்எஸ்டிஎம் நம்ம கொடுக்குறோம், அவுட்புட் லேயர்ல வந்து மொத்த வார்த்தையும் கொடுக்குறோம். இதை கொடுத்துட்டு பில்டு பண்றோம். பில்டுங்கிறது தான் அந்த நியூரல் நெட்வொர்க்கு இந்த மாதிரி நம்ம படம் போடுறோம்ல, அழகா படமா போற மாதிரி அதை வந்து அழகா பில்டு பண்ணி வைக்கும். ஸோ இதுங்கிறத பில்ட் பண்ணிட்டு இப்போ அது மேல சம்மரிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த பெராமீட்டர் கணக்கு வரும். ஓகேவா? சம்மரின்னு கொடுத்தீங்கன்னா இத்தனை கேபி இத்தனை மில்லியன் பெராமீட்டர், இத்தனை ட்ரில்லியன் பெராமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஒரு மாடலை பத்தி சொல்லும்போது இது வந்து இத்தனை மில்லியன் பெராமீட்டர் கொண்ட மாடல், இத்தனை ட்ரில்லியன் பெராமீட்டர் கொண்ட மாடல், அப்படி இன்னும் பெராமீட்டர் வந்துருது, அதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ண முடியும்? அது நமக்கு ஒரு மலைப்பாவே இருக்கும்ல. அதுக்கனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சாதாரணமா ஒரு சின்ன நியூரல் நெட்வொர்க் எப்படி வந்து பெராமீட்டரை கால்குலேட் பண்ணுது, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசா போயிட்டு இப்ப என்னோட இந்த 5 சென்டென்ஸ் கொண்ட நியூரல் நெட்வொர்க்ல எப்படி வந்து 4100 பெராமீட்டரும் 1,50,600 பெராமீட்டரும் 6,191 பெராமீட்டரும் வருது அப்படிங்கிற கணக்கை நான் போட்டு பார்த்தேன்னா கரெக்டா எனக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ அந்த கணக்கை நான் இப்ப சொல்றேன் எப்படி வந்து இந்த நம்பர்லாம் வருதுங்கிறது. அதுக்கு முன்னாடி இந்த ஷேப் கணக்கு சொல்லிடுறேன். ஷேப் கணக்கு என்ன, 11,100 இன்புட் லேயரோட ஷேப், எம்படிங் லேயரோட ஷேப் என்ன, 11 இருக்கிறதுலே பெரிய வார்த்தை வந்து 12 வார்த்தைன்னு சொல்லி நம்ம படிச்சோம்ல, அந்த 12ல கடைசி ஒன்னு அவுட்புட் போயிடுச்சுன்னா மொத்தம் 11 வார்த்தையில தான் இன்புட் போக போகுது. அந்த 11 வார்த்தையுமே நீங்க என்ன மாதிரி இதுவா பண்ண போறீங்க, 100 டைமென்ஷன் கொண்ட வெக்டரா மாத்த போறீங்க. மொதல் வார்த்தைக்கு ஒரு 100 ஃபீச்சர் மூலமா ராஜாதிராஜ ராஜ கம்பீரங்கிற மாதிரி ஒரு 100 ஃபீச்சர் மூலமா மொதல் வார்த்தை உள்ள போகும். ரெண்டாவது வார்த்தை அதுக்கே உண்டான ஒரு 100 ஃபீச்சர் மூலமா உள்ள போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் உள்ள போகுது. மொத்தம் எத்தனை வார்த்தை, 41 வார்த்தை. அப்ப 41 வார்த்தைக்கும் 100 ஃபீச்சர் போட்டீங்கன்னா 4100 ஃபீச்சர்ஸ். அதுதான் இந்த இன்புட் லேயருக்கான பெராமீட்டர். எம்படிங் மூலமா அப்படி ராஜா மாதிரி உள்ள போறதுக்கான பெராமீட்டர் 4100. அடுத்து எல்எஸ்டிஎம் வந்து 150. ஸோ இங்க என்ன நன்னுன்னு அர்த்தம் அப்படின்னா 11 காலம்ஸ்ல 100 மாத்தி உள்ள போகுதுங்கிறது அதோட ஷேப்பு. பட் எத்தனை நம்பர் ஆஃப் ரோஸ் உள்ள போகுது அது நம்மளால கணக்கே பண்ண முடியாதுல்ல. இப்ப நமக்கு 5 சென்டென்ஸுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ரோ வந்து தமிழ்நாடு இந்தியாவின், செகண்ட் ரோ தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே, தேர்ட் ரோ தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே அமைந்த, இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவா கணக்கு பண்றோம். இதே ஒரு 1000 ரோ வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1000 சென்டென்ஸ் இருக்குன்னா 1000 சென்டென்ஸ்ல இருக்க ஒவ்வொரு சென்டென்ஸ்ல இருக்க வார்த்தையும் மடக்கி 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 ஒரு 10 ரோ வரும். ரெண்டாவது சென்டென்ஸ்ல இருக்க வார்த்தை மடக்கி 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 விரிச்சு அது ஒரு 15 சென்டென்ஸ் ரோ வரும். ஸோ இதை கால்குலேட் பண்ணி வர நம்பர் தான் வந்து இங்க வர வேண்டியது. பட் அது நமக்கு தேவையில்லை, அது ஒரு தேவையில்லாத ஆணிங்கிறதுனால அதை கால்குலேட் பண்றதுக்கு பெருசா நம்ம டைம் போடாம வெறும் நன்னுன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் பண்ணி விட்டுறோம் நம்ம. பிளஸ் இப்படி நன்னுன்னு போட்டோம்னா நம்ம அடுத்து நம்ம டேட்டா எவ்வளவு வேணா கொடுத்துக்கனால அந்த மாடல் ஒன்று பில்ட் பண்ணிட்டாங்கன்னா அதை நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரீட்ரெயினும் பண்ணிக்கலாம். சரியா? அதனாலயும் இது வந்து பெருசா இங்க ஃபீச்சர்லாம் டிஃபைன் பண்ண மாட்டாங்க. ஒரு நியூரல் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எப்படியுமே ஃபீச்சர் டிஃபைன் பண்ண மாட்டாங்க. அந்த ஷேப் மட்டும் டிஃபைன் பண்ணிடுவாங்க. இப்ப 11 இப்ப நான் இந்த மாடலை உருவாக்கிட்டு வேற யாருக்காச்சும் கொடுக்குறேன்னு வைங்களேன், அவங்க வந்து ஒரு பெரிய 15 சென்டென்ஸ் உள்ள வார்த்தையை கொடுத்து இதை ரீட்ரெயின் பண்ண நினைச்சாங்கன்னா முடியாது. ஏன்னா இந்த சம்மரியிலே சொல்லியிருக்கு மேக்ஸிமம் லென்த் நீ 11 தான் கொடுக்க முடியும் அப்படின்னுட்டு. இப்ப நான் என்னோட 5 சென்டென்ஸ்ல அது 11 பெருசு. இப்ப நான் மத்த பெரிய பெரிய இன்பில்ட் மாடல்லாம் சாட் ஜிபிடி அந்த மாதிரி மாடல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதெல்லாம் வந்து பயங்கர ஒரு ஒரு மேக்ஸிமம் சென்டென்ஸோட லென்த்தே வந்து 1000 வார்த்தை 2000 வார்த்தை கூட இருக்கலாம். கம்மாவா கொடுத்து என்னோட சின்ன மாடலுக்கு 11ன்னு சொல்லிட்டு இருக்கு. இதனால தான் சம்மரி வந்து ரொம்ப முக்கியம். அந்த மாடலோட சம்மரி பார்த்தாங்களாலே மேக்ஸிமம் இவ்வளவுதான் அந்த மாடலால ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன ரொம்ப தூரம் பேசிட்டு இருக்கேன். அதான் இந்த இந்த சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும், அதனால நிறைய நேரம் பேசுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஃபீச்சர் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ சம்மரியில் பார்த்துட்டோமா? இப்போ சிம்பிள் நியூரல் நெட்வொர்க் அடுத்து இந்த ஆக்டிவேஷன் 1,50,000 பெராமீட்டர் எப்படி வருது அதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இப்போ இது எல்லாத்துக்குமே ஷேப் வந்து நன்னு தான் போகும். ஸோ இது வந்து ஃபீச்சர் 150 தான், இதோட ஃபீச்சர் 41 தான். ஆனால் எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்கார்டு வேணா உள்ள போயிட்டு வரலாம்ல, அதனால எப்பவுமே அந்த ஃபர்ஸ்ட் சைட்ல நன்னு தான் கொடுத்துருப்போம். இந்த 1,50,000 எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம். இப்ப 1,50,000ங்கிறது A1க்கான பெராமீட்டர்ஸ். A1ங்கிறது என்ன, நம்ம இடத்துல எல்எஸ்டிஎம் மாடல். இங்க பொறுத்த வரைக்கும் A1ங்கிறது ஒரே ஒரு ஆக்டிவேஷன் யூனிட் கொண்டது. பட் நம்ம எல்எஸ்டிஎம்க்கு 150 ஆக்டிவேஷன் கொண்டது. இப்ப இந்த ஒரு ஆக்டிவேஷன் கொண்டதுக்கான 5 பெராமீட்டர் எப்படி வருது,
மொத்தம் 4 ஃபீச்சர் இருக்கு. 4 ஃபீச்சருக்கும் 4 வெயிட் சேர்க்குறாங்க. ப்ளஸ் இந்த ஒரு ஆக்டிவேஷன் யூனிட்டுக்கான பயாஸ் சேர்க்குறாங்க. அப்போ மொத்தம் 5 பேராமீட்டர். இது நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? அதுக்கான ஃபார்முலா என்ன? 1 இன்ட்டு 4 வெயிட்ஸு. சாரி, அதுக்கான ஃபார்முலா என்ன? ஒரே ஒரு ஆக்டிவேஷன் யூனிட் இருந்துச்சுன்னா அந்த 1 இன்ட்டு 4 ஃபீச்சருக்கான வெயிட்டு ப்ளஸ் இந்த ஆக்டிவேஷன் யூனிட்டுக்கான பயாஸ். இதுதான் 5 பேராமீட்டர். இதே கொஞ்சம் பெரிய லெவலில் மேட்ச் பண்ணி பாருங்களேன். 2 ஆக்டிவேஷன் யூனிட் இருக்குன்னு வைங்களேன். 2 ஆக்டிவேஷன் யூனிட் இருக்காங்க, அதே ஃபார்முலாவில் மேட்ச் ஆகுதா? இப்போ இதெல்லாம் நம்ம வாயில கணக்கு பண்ணியே நம்ம சொல்லிடலாம்ல. அதனால நான் சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசாக போகிறேன். இங்கே ஆக்டிவேஷன் யூனிட்டுக்கு 4 ஃபீச்சருக்கும் 4 வெயிட் சேருது ப்ளஸ் ஒரு பயாஸு. அடுத்த ஆக்டிவேஷன் யூனிட்டுக்கும் 4 ஃபீச்சருக்கும் 4 வெயிட்ஸு ப்ளஸ் இதுக்கான பயாஸ். அப்போ 2 ஆக்டிவேஷன் யூனிட் இன்ட்டு 4 ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் 2 ஆக்டிவேஷன் யூனிட்டுக்கான பயாஸ். ஈர்னாங்க 8 2 10. இதே தான் நம்மளோட நியூரல் நெட்வொர்க். இதுதான் நம்ம நியூரல் நெட்வொர்க்குக்கான படம். நம்ம நியூரல் நெட்வொர்க் வரைக்கும் டென்ஸ் நியூரல் நெட்வொர்க் வித் எல்எஸ்டிஎம். இந்த படம் நான் போட்டது தான். இது பார்த்தீங்கன்னா இன்புட் லேயரில் எத்தனை வார்த்தையாக இருந்தாலும் அது வந்து 100 ஃபீச்சராக தான் மாறப்போகுது இல்லை. அதனால அந்த 100 ஃபீச்சர் தான் இன்புட் லேயருக்கான கணக்கு. அதோட பேராமீட்டர் 4100. இப்போ மற்ற எதுக்கும் 0 பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து நான் சொல்றது நார்மல் நியூரல் நெட்வொர்க். உங்களுக்கு வந்து நியூஎன்ஸ்டு ஃபீச்சர்ஸும் சிமாண்டிக் இன்ஃபர்மேஷனும் எடுக்க தேவையில்லை. அதனால அந்த இன்புட் ஃபீச்சர் உள்ள போகும்போது எந்த பேராமீட்டரும் சேர போறது இல்லை. 0 பேராமீட்டர் தான் மற்ற எல்லாத்துக்குமே. 0 0 இது மட்டும் அந்த ராஜா மாதிரி உள்ள போறதால ஒவ்வொரு வார்த்தையும் 100 ஃபீச்சர்ஸோட உள்ள போறதால 4100 பேராமீட்டர் இன்புட் லேயருக்கே வந்துருது. அதுதான் வந்து இங்க 4100ன்னு காட்டுது. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மொத்தம் எத்தனை A1 A2ன்னு A150. ஏன்னா எல்எஸ்டிஎம்ல இங்கே 115 கொடுத்துருக்கோம்ல. அப்போ அந்த 150 ஆக்டிவேஷன் யூனிட் இன்ட்டு 100க்கும் 100 வெயிட்ஸு ப்ளஸ் ஒவ்வொரு ஆக்டிவேஷன் யூனிட்டுக்கான பயாஸு. இந்த ஃபீச்சரில் ஏன் இங்கே 150 இந்த இதுவே வந்து இந்த 150ஓட கூட்டப்படுது, இந்த ஆக்டிவேஷன் யூனிட்டோட கூட்டப்படுதுன்னா மற்ற எதுலேயுமே அது நடந்திருக்காது பாருங்க. 4 ஃபீச்சருக்கான 4 வெயிட்ஸ் மட்டும்தான் இருக்கும். 4 ஃபீச்சருக்கான 4 வெயிட். ஆனால் நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கில் மட்டும் இந்த 100 ஃபீச்சருக்கான 100 வெயிட் இல்லாமல் இந்த 150 ஆக்டிவேஷன் யூனிட்டுக்கான 150 ஆக்டிவேஷன் யூனிட்டும் இங்கே கூட்டுறோம். ஏன்னா இது சீக்வென்ஷியல் நியூரல் நெட்வொர்க். இது வந்து இங்கே போயிட்டு மறுபடியும் அது இன்புட்டாக உள்ள வருது. ஸோ இப்போ முதல் டைம் இன்புட் 100, அதோட ஆக்டிவேஷன் யூனிட் 150 வச்சு ஒன்று மேட்ரிக்ஸ் மாதிரி ஒன்று வெக்டர் வருது இல்லை, அதுவும் மறுபடியும் உள்ள வரதால அது ரெண்டையும் நம்ம கூட்டணும். ஸோ இது ரெண்டையும் கூட்டினா இப்போ 250 150 இன்ட்டு 250 ப்ளஸ் 150ங்கிறதா 37,650ன்னு உங்களுக்கு வரும். அதுதான் வந்து இந்த ஆக்டிவேஷன் யூனிட்டுக்கான ஃபீச்சர்ஸ். ஆனால் 37,650 4ஆல் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் கிடைக்குது. ஸோ ஏன் நம்ம 4ஆல் பெருக்கிறோம்? 1,50,600. ஏன்னா இது வந்து எல்எஸ்டிஎம். எல்எஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 கேட் சொல்லுவாங்க. போன வீடியோவில் உங்களுக்கு நான் என்ன சொல்லியிருப்பேன், எல்எஸ்டிஎம்க்கு வந்து வெறும் ஃபர்கெட் கேட்னு ஒன்று இருக்கு, அதனால அது வந்து படையப்பாளர் வர ரஜினிகாந்த் டைலாக் ஒன்று சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா? என்னது, ஆமாம், மாப்பிள்ளை முருகேசன் தான். ஆனால் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பற்றி நான் மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஆனால் கடைசி வரைக்கும் அவரால் அதை மறக்கவே முடியாது. எப்போ கேட்டாலும் அந்த ட்ரெஸ்ஸை பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பார். பட் எல்எஸ்டிஎம் அந்த மாதிரி இல்லை. ஃபர்கெட் கேட்னு ஒன்று இருக்கும். அதில் சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பற்றி மறந்துடுன்னு சொன்னால் அது கம்ப்ளீட்டாக மறந்துடும். எப்போ வந்து படையப்பாவி நாடே மாப்பிள்ளை நாடையாக மாறியது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வரும்போதே அந்த ஃபர்கெட் கேட் வந்து படையப்பாவி நாடையாக மறந்துடும். அதுக்கப்புறம் யார் கேட்டாலும் இதுதாங்க மாப்பிள்ளை, இவர் தாங்க அவரோட ட்ரெஸ், அந்த மாதிரி அந்த ட்ரெஸ்ஸே சொல்லாது. அது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும் ஃபர்கெட் கேட்டுன்னு. அந்த மாதிரி எல்எஸ்டிஎம்ல 4 கேட் இருக்கு மொத்தம். நான் எல்எஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் 2 மெமரி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இதுவுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். இதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே எல்எஸ்டிஎம் பற்றி பேசும்போது அந்த 4 கேட்டு, அது யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் பற்றிலாம் கேட்பாங்க. ஸோ இதை ஒரு தடவை நம்ம டீப்பாக புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு அதை சொல்கிறேன். அந்த எல்எஸ்டிஎம் பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன். இதை வந்து நீங்கள் டீப்பாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இன்டர்வியூ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணலாம். ப்ளஸ் இந்த சம்மரி எல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்எஸ்டிஎம்ல 4 கேட் இருக்குது. மொத்தத்தில் 2 மெமரி இருக்குன்னு சொல்லியிருக்கேன், லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்மில் வந்து எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு வரும். லாங் டேர்மில் வந்துட்டு முக்கியமான கீவேர்ட்ஸை மட்டும் லாங் டேர்மில் ஞாபகம் வச்சுட்டே வரும். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் உள்ளே போயிட்டு வரதுக்கு 4 கேட் இருக்குது. இன்புட்லேருந்து அந்த ஷார்ட் டேர்ம் டு லாங் டேர்ம் போகிறதுக்கு இன்புட் கேட். லாஸ்ட்டாக வந்து சஜஸ்ட் பண்ணும்ல, லாங் டேர்ம் மெமரியிலேருந்து எடுத்து இதுவா அப்படின்னு சொல்லி கரெக்டாக சஜஸ்ட் பண்ணும்ல, அதுக்கு வர்றது வந்து அவுட்புட் கேட். அதுக்கப்புறமா ஃபர்கெட் கேட் சொல்லியிருக்கேன், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். செல் கேட் ஆர் கேண்டிடேட் கேட்டு. அதாவது கேண்டிடேட் கேட்டுங்கிறது இந்த லாங் டேர்ம் மெமரிக்குள்ள உள்ள வார்த்தை வரதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கேட்டு. ஓகே, நீ உள்ளவா, நீ உள்ளவான்னு சொல்ற மாதிரி. ஸோ இதில் சிக்மாய்டு ஃபங்க்ஷன், டான்ஹெச் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு 2 ஃபங்க்ஷன், எந்தெந்த கேட்டில் எந்தெந்த ஃபங்க்ஷன் பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
அதை பத்தி பார்க்கணும்னா முதல்ல வந்து சிக்மாய்டு ஃபங்க்ஷன்னா என்ன? ஒரு விஷயம் இருக்கு இல்ல அதை மட்டும் சொல்லு, நீ மற்றபடி வளவலன்னு பேசாத, அதுதான் சிக்மாய்டு ஃபங்க்ஷன். அப்ப இன்புட் கேட் ஃபர்ஸ்ட் வருவோம். இன்புட் கேட்ல இருக்கிற எல்லா வார்த்தையும் ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கும்போது, இப்ப வந்து அழகிய நித்யா இந்த வீதியில் நடந்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா, முதல்ல அழகியங்கிற வார்த்தை வரும்போது, அழகியங்கிறத அவுட்புட்ல அந்த லாங் டர்ம் மெமரிக்கு அனுப்பணுமா, அது முக்கியம் தானா? ஸோ அதை மட்டும் டிசைட் பண்ண சிக்மாய்டு ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். அழகியங்கிறது என்னது? அழகிய நித்யா, வெறும் நித்யான்னு சொல்றதே போதும். அழகியங்கிறது என்னோட அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ் ஒரு ஒரு பொண்ணை வந்து இன்னும் நல்லா சொல்லணும், அழகிய நித்யா, நெடிய பெண், அந்த மாதிரி எது வேணா சொல்லலாம். அந்த அட்ஜெக்டிவ்லாம் பெருசா நீ சேர்க்க தேவையில்லை. ஸோ நித்யா மட்டும் ஓகே. நித்யாங்கிறது அனுப்பணுமா? ஆமா, நித்யா யார் நடக்கிறாங்க அது கொஞ்சம் தெரியணும்ல. ஸோ நித்யா வந்து லாங் டேர்முக்கு அனுப்பு. ஸோ அப்போ வந்து ஒரு விஷயத்தை அனுப்பணுமா வேணாமாங்கிறதுக்கு இன்புட் கேட்டு சிக்மாய்டு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுது. அனுப்பணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா இந்த நித்யாங்கிற வேல்யூவை அப்படியே உள்ள அனுப்பணும். வெறும் எஸ்ஆர் நோ மட்டும் இல்லை, என் வேல்யூவை அப்படியே மேலே அந்த லாங் டேர்ம் மெமரிக்கு அனுப்பும்போது அந்த வேல்யூ அனுப்புறதுக்கு என்ன பண்ணுவோம்? டேன் யூஸ் பண்ணுவோம். இது நியூரல் நெட்ஒர்க்லேயே நம்ம பார்த்துருப்போம். நடுவில் அந்த ஆக்டிவேஷன் யூனிட் வருது இல்ல, ஆக்டிவேஷன் யூனிட் அவுட்புட் லேயருக்கு டேனேஜ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா 0 1 கிடையாது, லாஸ்ட்ல மட்டும்தான் 0 1 போடுவோம். ஃபர்ஸ்ட் வந்து லீனியர் ரெக்ரெஷன் மூலமா அந்த ஆக்டிவேஷன் யூனிட் கால்குலேட் பண்ணுவோம். அந்த கால்குலேட் பண்ற வேல்யூவை அப்படியே அனுப்புறதுக்கு டேனேஜ் யூஸ் பண்ணுவோம். லாஸ்டா கிளாசிஃபை பண்றதுக்கு மட்டும்தான் சிக்மாய்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்புட் கேட்டு டேனேஜை வந்து எதுக்கு? இப்போ இன்புட் கேட்ல எத்தனை ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது? சிக்மாய்டு, ஒரு விஷயம் அனுப்பணுமா வேண்டாமா, அப்புறம் டேனேஜ், சிக்மாய்டு டேனேஜ். அனுப்பணும்னா எந்த விஷயத்தை அனுப்பணும்னு சொல்றதுக்கு டேனேஜ். ஸோ இப்போ இன்புட் கேட் வந்து சிக்மாய்டும் யூஸ் பண்ணுது, டேனேஜும் யூஸ் பண்ணுது. அதே தான் அவுட்புட் கேட்டுக்கும் வேலை. லாங் டேர்ம் மெமரியில் நிறைய வார்த்தை மோதிக்கிட்டு இருக்கும்போது, இங்கே ஏதோ நான் சொல்லணுமே, இங்கே ஏதோ நான் சஜஸ்ட் பண்ணுமே அப்படின்னும் போது அந்த லாங் டேர்ம் மெமரியில் ஒரு இந்த வார்த்தையா சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த வார்த்தையா எங்கேயோ நான் சேவ் பண்ணியிருக்கேனே. ஸோ இப்போ ஒவ்வொரு வார்த்தையை எடுத்து சஜஸ்ட் பண்ணுமா வேணாமா? சிக்மாய்டு சஜஸ்ட் பண்ணுன்னா இந்த வார்த்தை தான் குடு குடு அப்படின்னு சொல்லும்போது அந்த லாங் டேர்ம் வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து அந்த வார்த்தை வெளியில வருது. அப்ப டேனேஜ், அது என்ன வார்த்தையோ அதை வாங்கி அப்படியே கொடுக்கறதுக்கு டேனேஜ். அப்ப இன்புட் அந்த எல்எஸ்டிஎம்ல இருக்க 4 கேட்ல இன்புட் கேட்டும் சரி அவுட்புட் கேட்டும் சரி ரெண்டு வகையான ஃபங்க்ஷனையுமே யூஸ் பண்ணுது, சிக்மாய்டு டேனேஜ். அடுத்து வந்து செல் கேட். செல் கேட் எங்கன்னா லாங் டேர்ம் மெமரியில ஒரு பெரிய வார்த்தையா போயிட்டு இருக்குன்னு வைங்களேன். வார்த்தை வருதுன்னா ஓகே வந்துட்டியா, சரி உள்ள வா. அங்க நீ உள்ள வரணுமா வேணாமாங்கிறதுலாம் ஆல்ரெடி இன்டர்வியூ ப்ராசஸ்ல முடிஞ்சிருச்சு. உன்னை உள்ள அனுப்புறது மட்டும்தான் என் வேலை. ஸோ இப்போ உள்ள அனுப்புறதுக்கு மட்டும் என்ன, டேனேஜ் மட்டும் போதும்ல, அதுதான் அந்த செல் கேட் யூஸ் பண்ணுது. செல் கேட் ஒரு கேண்டிடேட் கேட்னு சொல்றோம்ல, அது வந்து அனுப்பணுமா வேலாமா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு அது உள்ள வரும்போது ஜஸ்ட் நீ வந்துட்ட வா அப்படின்னு உள்ள மட்டும் கூப்பிட்டுக்கோம். அதுக்கு வந்து டேனேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃபர்கெட் கேட். ஃபர்கெட் கேட்டுக்கு வந்து இதை மறக்கணுமா வேண்டாமா, மறக்கணும்னா சொல்லு மறந்துடுறேன், இல்லட்டா நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், அவ்வளவுதான். அது என்ன வார்த்தை ஏது வார்த்தைலாம் அது தேவையில்லை. ஸோ அப்போ ஃபர்கெட் கேட் வந்து சிக்மாய்டு ஃபங்க்ஷன் மட்டும் யூஸ் பண்ணும். அப்போ எல்எஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 4 கேட் இருக்கு. இன்புட் கேட், அவுட்புட் கேட், ஃபர்கெட் கேட், செல் கேட் ஆர் கேண்டிடேட் கேட், ரெண்டு விதமாகவும் அதை சொல்லுவாங்க. இதில் இன்புட் கேட்டும் அவுட்புட் கேட்டும் சிக்மாய்டு டேனேஜ் ரெண்டையும் யூஸ் பண்ணுது. ஃபர்கெட் கேட்டு வெறும் சிக்மாய்டு மட்டும் யூஸ் பண்ணுது. செல் கேட் ஆர் கேண்டிடேட் கேட் வெறும் டேனேஜ் மட்டும் யூஸ் பண்ணுது. இதுதான் அந்த 4 கேட். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து எல்எஸ்டிஎம் பற்றி ஃபுல்லாகவே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் மெமரிக்கு போகலாம், இதுக்கு போகலாம் ப்ரோக்ராமுக்கு. சரியா? அதனாலதான் இது வந்து அந்த 4 வகையான கேட்டுக்கு மேல கீழே போயிட்டு வரதுனால இந்த மொத்த பெராமீட்டரும் சேர்த்து இன்ட்டு 4ன்னு போட்டு 1,50,600 பெராமீட்டர்னு இங்க கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து 1,50,600 பெராமீட்டர். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணிட்டு வரேன். மொத்தமா ஷேர் பண்ணனா தெரியல. ஸ்டாப் ஷேர் ஸ்க்ரீன், என்டையர் ஸ்க்ரீன் ஷேர். ஓகே, சரியா? அதனாலதான் இது 4 பெருக்கிறாங்க, 1,50,600 பெராமீட்டர் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கணக்கும் எப்படி வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து அவுட்புட் கேட்டு. இந்த 41 வேர்ட்ஸும் வந்து அவுட்புட் கேட்ல இருக்கும். அது வந்து எப்படி 6,191 வருதுன்னு நம்ம பார்க்கலாம். மறுபடியும் வாங்க, சின்ன நியூரல் நெட்வொர்க்ல இருந்து வரலாம், அப்பதான் கணக்கு ஈஸியா நம்மளால பண்ண முடியும். இங்க இருக்கிற 6 பெராமீட்டர், இப்ப இது வந்து என்னது, 4 ஃபீச்சரை வச்சு 3 வகையான மதிப்பின் கீழே கிளாசிஃபை பண்ண உதவுற ஒரு மல்டி கிளாஸ் சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ற ஒரு மல்டி கிளாஸ் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். இதுதான் அவுட்புட் லேயர்ல இருக்கிற 3 வகையான கீழுக்கும் 3 வெயிட் பிளஸ் 3 பயாஸ், மொத்தமா 6 பெராமீட்டர். ஸோ இந்த ஒரு ஆக்டிவேஷன் யூனிட் இருக்குன்னா அந்த ஒரு ஆக்டிவேஷன் யூனிட்டோட மதிப்பு 3 வெயிட்ஸ், அந்த எத்தனை வகையா கிளாசிஃபை பண்ணுமோ அத்தனை வெயிட்ஸ் இன்ட் பிளஸ் அத்தனை பயாஸால வந்து இதான் அந்த ஃபார்முலா 6 வந்துருச்சா. இதே கொஞ்சம் பெரிய நியூரல் நெட்வொர்க்.
இப்போ இங்க 2 வகையான ஆக்டிவேஷன் யூனிட் இருக்குன்னா 2 இன்ட்டு 3 வெயிட்ஸ் பிளஸ் 3 பயாஸ் 9 பேராமீட்டர். இப்போ இது வந்து நம்ம நியூரல் நெட்வொர்க் ஆனது. நம்ம நியூரல் நெட்வொர்க்ல என்ன 41 வார்த்தை இருக்குன்னு சொல்லியிருக்கோம், 150 ஆக்டிவேஷன் யூனிட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அப்போ 150 ஆக்டிவேஷன் யூனிட் இன்ட்டு 41 வெயிட்ஸ் பிளஸ் 41 பயாஸ் 6191 வேல்யூ வந்துடுது. ஓகேவா? அப்போ இந்த சம்மரியும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஒரு நியூரல் நெட்வொர்க்னா என்ன, அந்த நியூரல் நெட்வொர்க்ல எத்தனை லேயர் வச்சிருக்கோம், எத்தனை லேயர் இருந்தா டீப் நியூரல் நெட்வொர்க், எத்தனை நியூரான் இருந்தா டென்ஸ் லேயர், டென்ஸ் வெக்டர், டென்ஸ் லேயர், இதெல்லாமே இப்போ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருச்சு. மாடல் சம்மரியில் இருக்கிற பேராமீட்டர் வேல்யூ எப்படி கணக்கு பண்ணப்படுது அப்படிங்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. கீழே வந்து டோட்டல் பேராமீட்டருங்கிறது இந்த 3 பேராமீட்டரோட கூட்டுத்தொகை. பிராக்கெட்ல இருக்கிறது மெமரி. ட்ரெயினபிள் பேராமீட்டருக்கு வந்து அதே மூணு இதோட கூட்டுத்தொகை தான். ஆனா எதுக்கு 2 தரம் வருது? நான் ட்ரெயினபிள் பேராமீட்டர் 0 அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா, அதாவது பெராமீட்டர்னாலே வந்து தன்னை ட்ரெயின் பண்ணிக்கிறது தானே. அதுல என்ன ட்ரெயினபிள் பெராமீட்டர், நான் ட்ரெயினபிள் பெராமீட்டர். ஃப்ரெண்டுனாலே நல்லவன் தானம்மா, அதுல என்னம்மா நல்ல ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஸோ இப்போ அதுக்கு என்ன அர்த்தம்? இப்போ நல்ல ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம்? ஃப்ரெண்டுனாலே வந்து நல்லவன் தானா? இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்காக நம்ம என்ன வேணா பண்ணலாம், பட் நமக்குன்னு ஒரு சில எத்திக்ஸ் அண்ட் மாரல் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் குடிக்க மாட்டேன், இந்த டைம்ல நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரெண்டுக்காக எவ்வளோ வேணா ஜாலியாக மூவ் பண்ணி போனாலும் நம்மளோட அந்த எத்திக்ஸ் அண்ட் மாரல் வந்து மாறாது. அதுதான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அவன் நமக்காக ப்ளீஸ் எனக்கு இதை மட்டும் பண்ணேன்டா அப்படின்னா, இல்லை இது வந்து இட்ஸ் அன் இல்லீகல், நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்டுங்கிறவன் அவன் கொண்ட அந்த வேல்யூஸை வந்து மாற்றிக்க மாட்டான். அவனுக்கு ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணிக்க மாட்டான். ஸோ அந்த பேசிக் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் அவனுக்கு அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ் இவனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக கஸ்டமைஸ் பண்ணிட்டு சும்மா என்ஜாய் பண்ணுற லெவலுக்கு கொஞ்சமாக கஸ்டமைஸ் பண்ணிப்பான். அதே தான் ஒரு மாடல். ஒரு மாடலில் நான் ட்ரெயினபிள் பேராமீட்டருங்கிறது ஒரு பெரிய ப்ராடர் நாலேஜ் மூலமாக அது ஒரு பேராமீட்டர் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீ கொடுக்குற 5க்கும் 10க்கும் ஏற்ற மாதிரிலாம் மாற்றாது. இப்போ நான் என்ன 5 வார்த்தை கொடுத்து நான் வந்து ட்ரெயின் பண்ணுறேன், ஒரு நியூரல் நெட்வொர்க்கை ட்ரெயின் பண்ணுறேன். இங்கே நான் வந்து எல்லாமே நானே உருவாக்கியிருக்கேன்ல, இந்த எம்படிங்லாம் வந்து நானே உருவாக்கின லேயர் தானே. அதே இடத்துல நான் வந்து வேர்ட் டு வெக்குங்கிற ஒரு ப்ரீ ட்ரெயின்டு மாடலை கொடுத்து நான் எம்பட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வேர்ட் டு வெக்கு பல கோடிக்கணக்கான டேட்டா வச்சு ட்ரெயின் ஆனப்பட்ட ஒரு ப்ரீ ட்ரெயின்டு மாடல். அதுக்கிட்ட இந்த நான் கொடுக்குற இந்த அஞ்சு அஞ்சு வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி மொத்தத்தையும் மாற்ற முடியுமா அது பேராமீட்டரை? அது எனக்குன்னு கொஞ்சம் வச்சு கொஞ்சமாக மாற்றி கொஞ்சம் அது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை தர நான் அது கொண்ட அந்த ப்ராடர் நாலேஜில் என்னால் கையே வைக்க முடியாது. அதுதான் நான் ட்ரெயினபிள் பேராமீட்டர். அந்த மாதிரி நம்ம கிட்ட எங்கேயாச்சும் ஒரு இது இருக்கான்னு சொல்லிட்டு இந்த கேட்குறாங்க. இப்போ நமக்கு நிறைய நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு வந்து சும்மா ஒரு 5 10 கொடுத்து இதுக்கு வேலை செய்யணும், நம்ம மொத்தமாக செய்வோம். நீ கொடுக்குற 5க்கும் 10க்கும் இது போதும், இந்த எடுத்துட்டு போ அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே தான் வந்து இந்த வேர்ட் டு வெக்கு க்ளோவெலாம் வந்து பண்ணும். நீ கொடுக்குற 5 வார்த்தைக்கெல்லாம் என்னோட ப்ராடர் நாலேஜாக மாற்றிக்க முடியாது. எனக்கு வந்து ஃப்ரோசன் லேயர்னு ஒன்று இருக்குது, அதில் இருக்கிற பெராமீட்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு. அந்த தான் வந்து நான் ட்ரெயினபிள் பெராமீட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல அந்த எம்படிங் வெக்டரோட ஃபிக்ஸ்டு லேயரில் இருக்க, அதான் ஃப்ரோசன் லேயரில் இருக்க பெராமீட்டர் மதிப்பு வெளிப்படும். ட்ரெயினபிள் பேராமீட்டருங்கிறது உனக்காக ஒரு லேயர் வேணா தரேன், அதை வேணா நீ உன் டேட்டாக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோ. அதுதான் வந்து ட்ரெயினபிள் பேராமீட்டர். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 0 இருக்கு. ப்ளஸ் நான் அடுத்த வீடியோவில் வந்து வேர்ட் டு வெக் மாடலை யூஸ் பண்ணி உங்களுக்கு நான் எம்பர்ட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ வந்து இந்த இடத்துல நீங்கள் வேல்யூவை பார்க்கலாம். சரியா? அடுத்து முடிஞ்சிருச்சு. இப்போ கம்பைல் பண்ணுறோம். இது வந்து ஒரு 100 எப்பாக் மூலமா வந்து கம்பைல்னா என்ன, கம்பைல் ஃபிட் பண்ணும்போது எப்பாக்ஸ்னா என்ன, இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் புரியாம, எப்பாக்னா என்ன சொல்லலாம், 100 தவணைன்னு சொல்லலாம். 100 தவணையில நீ எனக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காச்சும் ஒரு காசு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒவ்வொரு தவணையிலையும் என்ன ஆகும், நம்ம ஒரு 1000 ரூபா கடன் கொடுக்குறேன், முதல் தவணையில ஒரு 100 ரூபா அவர் கொடுக்குறாரு, ஒரு 10 தவணையில கொடுக்க போறாருன்னா ஒவ்வொரு தவணையிலையும் 100 ரூபாயா கொடுப்பாரு. ஸோ இப்போ ஒரு 5 தவணைக்கு அப்புறம் நம்ம கையில இருக்கிற காசு ஜாஸ்தி ஆயிரும், 500 ரூபா வந்துடும். 6 7 தவணைக்கு அப்புறம் 700 ரூபா வந்துடும். ஸோ இப்போ கையில இருக்கிற காசு ஜாஸ்தி ஆக ஆக அவர் கடன் கொடுக்க வேண்டிய காசு கம்மி ஆயிட்டே போகுது இல்ல. அதே தான் இங்க எப்பாவுக்கு. ஒரு 100 எப்பாக்ல போக போக அக்யூரசி ஜாஸ்தியாக ஆக லாஸ் வந்து கம்மியாயிட்டே போகும். அது பாருங்க, அக்யூரசி 92, லாஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிட்டே போகும். லாஸ்ட்ல 0.5 தான் வரும். ஸோ அக்யூரசி வந்து உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் என்ன வச்சு நான் கணக்கு பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த கம்பைலுங்கிறது தொகுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தருக்கு நம்ம காசு கொடுக்கும்போது சும்மா கொடுத்துட மாட்டோம்ல. நீ வந்து இந்த மாதம் 10 தேதிக்குள்ளே கொடுக்கணும்ப்பா, இத்தனாம் தேதி கொடுத்துடணும், இல்லைனா இந்த மாதிரி ஆகிடும், பிரச்சனை ஆகிடும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுவோம்னா இது வந்து கம்பைல் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து லாஸை வந்து இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவேன். ஆடம் ஆப்டிமைசர் மூலமாக நான் உன்னோட ஆப்டிமைஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு இருப்பேன். அக்யூரசி நான் கேல்குலேட் பண்ணுவேன், கிராஸ் என்ட்ரோபி. ஸோ இதை இந்த ஃபிட் பண்ணுறதுக்கு, இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு, நம்ம இந்த உருவாக்குன நியூரல் நெட்வொர்க்கை நம்ம 5 வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு என்னென்னலாம் பயன்படுத்த போகிறோங்கிறத தொகுத்துட்டு கம்பைல் பண்ணிட்டு ஃபிட் மூலமாக மாடலுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம்.
இப்போ இந்த மாடல் அப்டேட் டாட் சேவ் கொடுத்து ஒரு பிக்கிள் ஃபைலாக போட்டோம்னா நம்மளே ஒரு மாடல் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம மாடல் ஃபைலோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1,60,000 பேராமீட்டர் கொண்ட ஒரு மாடல். ஆனால் உள்ள இருக்கிறது 5 வரி தான். இப்படிதான் வந்து கால்குலேட் பண்ணுது. ஏன்னா நிறைய 150 லேயர் 150 நியூரான் வச்சிருக்கோம்ல ஆக்டிவேஷன் யூனிட். ஸோ இதெல்லாம் தான் வந்து அந்த பேராமீட்டர் கணக்கை இன்க்ரீஸ் பண்ணி விடுது. கொடுத்தா உங்களுக்கு அடுத்த வார்த்தையும் சொல்ற அளவுக்கு மாடலை ட்ரெயின் பண்ணியும் விடுது உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம மாடல் ஃபில் பண்ணிட்டோம். இது எப்படி ஒரு பிக்கிள் ஃபைலாக சேவ் பண்ணி அதை எப்படி தனி ப்ரோக்ராம்ல இம்போர்ட் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறது அடுத்த ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். இப்போதைக்கு சும்மா இதே சேம் ப்ரோக்ராம்ல ஒரு வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபிட் பண்ணியாச்சு. அக்யூரசினா என்ன, லாஸ்னா என்ன தெரியுது. இப்போ வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். தமிழ்நாடு. இது ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்டாப் ஷேர். இது நான் பாஸ் போட்டு ரெக்கார்ட் போட்டேன்னா மறுபடியும் அந்த டைம் டிலே எல்லாம் வருது. அதனால நான் அப்படியே இது பண்றேன். இது ஒருங்க ஷேர் பண்றேன். ஸோ இப்போ தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு அடுத்த வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணுன்னு நான் சொல்றேன். தமிழ்நாடுனா இந்தியாவின் அப்படின்னு வருது. ப்ரெடிக்ட் நெக்ஸ்ட் வேர்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்த 2 வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணு. இது வந்து என்ன பண்ணுதுன்னா இது உள்ள போகும். அப்போ உள்ள போயிட்டு இந்த தமிழ்நாடுங்கிறதுக்கான டோக்கனை எடுத்து அந்த டோக்கனை அந்த மாடலுக்குள்ள கொடுத்து np.argmax மூலமா இது வந்து 3 வகையான ப்ரெடிக்ஷனும் நடக்கும். இது வந்து கிரீடி சர்ச்னுவாங்க. அடுத்து சாம்பிளிங் சர்ச், பீம் சர்ச், இதெல்லாமும் அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ல உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படி வந்து 3 வகையான ப்ரெடிக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் என்னங்கிறதையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு கிரீடி சர்ச், சாஃப்ட் மேக்ஸ் யூஸ் பண்ணாலே இது கிரீடி சர்ச்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரியான இதை மட்டும்தான் எடுக்கும். மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்கிற வார்த்தையை மட்டும்தான் எடுத்து நமக்கு சஜஸ்ட் பண்ணும். ஒரு உதாரணத்துக்கு கூட ஒரு பேச்சு கூட வேற வார்த்தையை கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து கிரீடி சர்ச். சாஃப்ட் மேக்ஸ் வந்து அது பண்ணுது. இப்போ இது எடுக்குதான் அந்த அவுட்புட் வார்த்தை ஃபர்ஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங்காக வச்சு இதை நீங்கள் பைத்தான் உங்களுக்கு ஒன்றுனா பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடு இந்தியாவின். அடுத்து 2 வார்த்தையை போடு. தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே. அடுத்து 3 வார்த்தையை சேரு. தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே அமைந்த. ஸோ அதே மாதிரி இப்போ வேற ஏதாச்சும் கூட கொடுக்கலாமே. இது இதுன்னு கொடுத்தா என்ன வருது? இது பல்வேறு இது பல்வேறு கலாச்சார பாரம்பரியங்களையும். ஸோ நெக்ஸ்ட் வேர்டு ப்ரெடிக்ட் பண்ணிட்டே வருது. இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்கு என்கிராமோட முக்கியத்துவத்தை அடுத்த வீடியோவில் சொல்ல போறேன். அதுக்கு இந்த மாடல் தப்புங்கிறத நான் காட்டணும்ல, நான் கொடுத்த ட்ரைனிங்கே தப்புங்கிறத காட்டணும்ல. அதுக்காக இப்போ திடீர்னு நான் கலாச்சார அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். கலாச்சாரன்னு சொல்லிட்டு அடுத்த 2 வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணுன்னு நான் சொல்லும்போது நம்ம என்ன நினைப்போம்? கலாச்சாரம்னா அடுத்து பாரம்பரியங்களையும் செழிப்பான அது வந்து ப்ரெடிக்ட் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். கலாச்சார பல்வேறு பாரம்பரியங்களையும் சும்மா ரேண்டா ஒன்று கொடுக்குது. பட் இந்த ஆன்சர் வந்து தப்பு. ஏன்? கலாச்சார அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணா என்ன வரணும்? இதுதான் ஸ்டார்டிங். இதை ஸ்டார்டிங் வேர்டா வச்சு நம்ம ட்ரைனிங்கே கொடுக்கலல்ல. உங்களுக்கு புரியுதா? இருங்க இங்க போறேன். ஸோ ட்ரைனிங் டேட்டா எப்படி உருவாகியிருக்கு? தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே. இப்ப கலாச்சாரங்கும் போது என்னது? கலாச்சாரங்கும் போது இது இது பல்வேறு இது பல்வேறு கலாச்சார. ஒவ்வொரு டேட்டாவும் முத வார்த்தையில இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. புரியுதா? இதுக்கு இன்னொரு படம் சொல்றேன் பாருங்க. இந்த அடுத்த வீடியோல காட்டலான் இருந்தேன். ஆனா இப்பயே ஒரு டெமோ மாதிரி காட்டிடுறேன். ஸோ நம்ம இப்போ எப்படி ப்ராக்ரஸிவ் சீக்வன்ஸ் என்கிராம்ஸ். இப்போ தமிழ்நாடு இந்தியா ஒவ்வொரு முறையும் ப்ராக்ரஸிவ் சீக்வன்ஸ் முத வார்த்தை திடீர்னு நடுவில் வந்து பல்வேறுன்னு கொடுத்தா அது வராது. இது வந்து என்கிராம். இப்ப நடுவுல இருக்க வார்த்தையும் ஒவ்வொரு முறையும் வார்த்தையா வர மாதிரி. தமிழ்நாடு இந்தியாவின் தெற்கே அமைந்த ஒரு. ஸோ இப்ப நான் நான் போட்ட சென்டென்ஸ்ல என்ன வந்துச்சு? இது கலாச்சாரம் திடீர்னு கொடுத்தா அதால ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. ஏன்னா ட்ரைனிங் டேட்டா அந்த மாதிரி இல்லை.
கலாச்சாரம்னு கொடுத்தாலும் அது நடுவில் அடுத்த ரெண்டு வார்த்தையை சொல்லணும்னா இது வந்து இப்படி பிரிக்கணும் நம்ம. இது பல்வேறு, இதுனா பல்வேறு, இது பல்வேறு கலாச்சாரம். மறுபடியும் பல்வேறுன்னு கொடுத்தா கலாச்சார பாரம்பரியம். மறுபடியும் கலாச்சாரத்துல இருந்து ஆரம்பிச்சு இது அடுத்த வார்த்தை. கலாச்சார பாரம்பரியம்னு வரும்போது இது அடுத்த வார்த்தையா இருக்கணும். இது வந்து ஐட்ரேட்டிவ் முறையில ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஃபிக்ஸ்டு விண்டோன்னு சொல்லுவாங்க. விண்டோ சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மூணுனா மூணு மூணு வார்த்தையா பிரிச்சு பிரிச்சு ட்ரைனிங் கொடுக்கறது. மூணு மூணு வார்த்தையா பிரிச்சு ட்ரைனிங் கொடுக்கும்போது இது மொதல் ட்ரைனிங் டேட்டாவா இருக்கும், இது ரெண்டாவது ட்ரைனிங் டேட்டாவா இருக்கும், இது மூணாவது ட்ரைனிங் டேட்டாவா இருக்கும். ஸோ நம்ம மாடலுக்கு நம்ம கலாச்சாரம் கொடுக்கும்போது அது பெற்றுக்கொண்ட ட்ரைனிங் மூலமா பாரம்பரியங்களையும் செழிப்பானங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம அடுத்து வந்து இந்த ஃபிக்ஸ்டு என்கிராம்ஸ் மூலமா ட்ரைனிங் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளஸ் அந்த அடுத்த வீடியோலையும் நான் இதையும் சொல்லிடுறேன். வேற என்ன? இந்த RNN ஸ்டாக்டு LSTM பை டைரக்ஷனல் அதெல்லாம் சும்மா ஒரு மொத்தமாக சேர்த்து அடுத்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஆல்ரெடி இது டைம் ஆயிடுச்சு, அதனால் இதை இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் மற்றதை லைட்டாக சொல்கிறேன். அதை லைட்டாக சொல்கிறேன் நான் அடுத்த வீடியோவில். நன்றி.